Hello student, NEET 2023 questions பார்க்கலாம். NEET 2023 questions. Select the correct statement from the following. So first statement கொடுத்திருக்காங்க. Atoms of all elements are composed of two fundamental particles. ஸோ ஒரு ஆட்டத்தில் பார்த்தோன்னா 3 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்கணும். ஓகேவா, இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது. நமக்கு வந்து 3 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் வரணும். 3 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். 3 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். ஒன்று வந்து புரோட்டான், நியூட்ரான்ஸ் and electrons. வரணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். the mass of electron is 9.10939 into 10 power minus 31 kg. இது கரெக்டாக இருக்குது. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், all isotopes of the given element show same chemical properties. இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது. என்ன ரீசன்னா, they have same number of electron and protons. They have same number of electrons and protons. Electrons and protons. அதனால் chemical properties சேமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, protons and electrons are collectively called are known as nucleons சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது. புரோட்டானும் நியூட்ரானும், புரோட்டான் அண்டு நியூட்ரான் வரணும். protons and neutrons. Neutrons are collectively called nucleons. Collectively called nucleons. Last statement, Dalton's atomic theory regarded the atom as an ultimate particle of matter. So last statement correct இருக்கு. It means it is a indivisible unit சொல்கிறோம். இந்த atoms பார்த்தோன்னா indivisible unit. அப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் பி, சி அண்டு இ வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கிவன் 5 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா இந்த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆல் ஐசோடோப்ஸ் ஆஃப் எ கிவன் எலிமெண்ட் ஷோ சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். என்ன ரீசன்னா, இட் ஹேஸ் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரோட்டான் இருக்கும். Proton and electrons are collectively called nucleons சொல்கிறாங்க. இது தப்பாக இருக்குது. Dalton's atomic theory regarded the atom as an ultimate particle of matter. அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் பி, சி அண்ட் இ ஒன்லி கரெக்டாக இருக்குது. Thank you student, all the best.